அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஏக இறைவனுடைய சாந்தி சமாதானம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு வறுமை கொண்டு வரும் 60 காரணங்கள், விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குறைஞ்ச நேரம் அதிகமான விஷயங்களை கொண்ட சப்ஜெக்டுகளை நம்ம பார்க்குறோம். அதிகமான விஷயங்கள் நம்ம தெரியணும். நேரத்தை காணொலியை பெருசுப்படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி நம்ம ஆயத்துக்கள் அதிகமாக நம்ம குறிப்பிடலை. அப்படி சந்தேகமானவங்க கேட்டீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கமெண்டில் நம்ம தெரியப்படுத்தும் விஷயம் தான். இது சொன்ன கித்தாபு சர்வானி இமாம் சர்வானி இமாம் எழுதின கித்தாபு. அது மாதிரி சலாஹுத்தீன் சொல்லக்கூடிய கித்தாபில் வரக்கூடிய ஒவ்வொரு கித்தாபும் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய சப்ஜெக்டுகளை எல்லாம் திரட்டி நம்ம ஒன்றா ஒரு 60 விஷயங்களை சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட வறுமையை போக்குவதற்காக வேண்டிய 60 விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சர்வசாதாரணமான விஷயங்கள். நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் நம்ம சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள். இதனால் நமக்கு என்ன பாதிப்பு? வறுமையை தான் கொண்டு வரும். நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் வறுமையை அது கொண்டு வந்துடும். நல்லா இருந்தாலும் போக போக நமக்கு வறுமையாக தேடி தந்து விட்டுரும். அதனால் நம்ம தவிர்த்து பார்த்து வீடியோக்களை பார்த்து காணொலியை பார்த்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதிகமாக நம்மளை படித்து அதிகமாக கேட்டு நீங்கள் அதை தவிர்த்துட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சூறாவும் சொல்கிறேன், ஒரு சூறாவும் சொல்லப்படும். அது மாதிரி ஒரு இஸ்மும் அதை நம்ம சொல்லி இந்த வறுமையெல்லாம் கலைந்து பரக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த தௌஃபீக் செய்வானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாரக். ஃபகத் கான அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லிவகஅத்திஹா காதிபா ஹாஃபிதத்துர் ராஃபிஆ. ஸல்லல்லாஹு அலைஹி وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நமது வாழ்க்கையிலே வறுமை கொண்டு வரும் 60 விதமான காரியங்கள், விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதில் ஒன்றாவது பார்க்கக்கூடிய விஷயம், உடு செய்துவிட்டு நம்ம என்ன செய்வோம்? நம்ம துணியிலே நம்ம உடுத்தின துணியிலேயே நம்ம மோத துடைத்து விடுவோம். பெண்கள் அவங்களுடைய முக்காலில் துடைப்பாங்க. இப்படி துடைப்பது வறுமையை கொண்டு வரும். ரெண்டாவது, அதிகமான முறையிலே தூங்கி கழிப்பது. தூக்கத்திலே இருப்பாங்க, அப்படி தூங்கி கழிப்பதும் வறுமையை கொண்டு வரும். மூணாவது, நிர்வாணமாக என்ன செய்வாங்க? படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதுவும் வறுமையை கொண்டு வரும். அது மாதிரி ஜனாபத்து குழி, அதாவது 4வது விஷயமாக குளிப்பு கடமையானவங்க அப்படி குளிக்காமல் சாப்பிடுவது, நேரத்தை கடத்தி சாப்பிடுவது, அவங்க இருந்து கொள்வது, நேரத்தை கடத்துவது, சாப்பிடுவது வறுமையை கொண்டு வரும். 5வது, அந்த சாப்பிடும்போது பல்கியெல்லாம் கீழே விழுகும். அதை அப்படியே நம்ம பராமுகமாக எடுத்து சாப்பிடாம விட்டு விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊசி வச்சு தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பல்கியும் ஒவ்வொரு இதுவும் ரிசுக்கையும் குத்தி தண்ணியில் முக்கி சாப்பிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அது 5வது. 6வது, பூண்டு வெங்காயம் தோடுகளை நம்ம தீயில கரிப்பது. 7வது, இரவில் நம்ம வீட்டை பருப்பது, வீட்டை கூட்டுவது. 8வது, வீட்டில் குப்பையை கூட்டி வைப்பது, மூலையில் குப்பையை சேர்த்து வைப்பது. 9வது, நமது பெரியோர்களை கண்ணியப்படுத்தாமல் இருப்பது. பெரியவங்களை பார்த்தா கண்ணியப்படுத்தணும், சலாம் சொல்லணும், அவங்களை மரியாதை செய்யணும். இந்த காலத்திலெல்லாம் காத்தால பறந்து விட்டது. அது செஞ்சால் வறுமையை கொண்டு வரும். அது மாதிரி 9வது. 10வது, பெற்றோர்களை பேர் சொல்லி அழைப்பது. பஷீரே, ரஹ்மானேன்னு சொல்லி என்ன சொல்வது? அது அந்த அளவுக்கு நட்பாமா, நட்பு இருந்துக்கிட்டோம், ஆனால் பேர் சொன்னால் என்ன வரும்? வறுமை தான் கொண்டு வரும். 10வது. 11வது, நம்ம கெட்டி கிடக்கும் போயிட்டு இருக்கும்போது, வழியில் நம்ம பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது சில தண்ணியெல்லாம் அப்படியே கெட்டி கிடக்கும், சளி தண்ணியை மாதிரி கட்டி கிடக்கும். அதே மாதிரி நம்ம கையை கழுவிட்டு இருப்போம். கை கழுவும், முகத்து கழுவும், இந்த மாதிரி கழுவுவது வறுமையை கொண்டு வரும். 12வது, தொழுகையை நம்ம என்ன செய்யறது? அப்படியே அசால்ட்டாக தொழுகாமல் இருப்பது, கதா வீட்டுவது, தொழுகாமல் இருப்பது, இதெல்லாம் வறுமையை கொண்டு வரும். 12வது. 13வது, ஆடையை நம்ம உடுத்தின ஆடையை என்ன செய்வது? தைப்பது. மேலே சொன்னோம் உடுத்தின ஆடையில் மோத்த துடைப்பது, இது சொல்கிறோம். 13வது சொல்கிறோம்,
அணிந்து கொண்டே நம்ம என்ன செய்வது, கிழிந்த ஆடையை தைத்து கொள்வது, இதுவும் வறுமையை இழுத்து கொண்டு வரும். 16வது, வீடுகளில் ஒற்றைகளை அடிக்காமல் அப்படி விட்டு விடுவோம். கம்பெனிகளில், வீடுகளில், வியாபார ஸ்தாபனங்களில், குடோனுகளில் பார்க்க முடியாது, அப்படியே ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வறுமை கொண்டு வரும். 15வது, தொழுத முடிந்த உடனே எழுச்சி ஓடிடுறது. என்னன்னா அந்த அளவுக்கு முன்னாடி என்ன பிளைட்டாக வந்து நிற்கிது போகிறதுன்னு பார்த்தா உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். தொழுத முடிஞ்ச உடனே சீக்கிரமாக எழுந்து ஓடக்கூடாது. ஒரு 2 தடவை சுண்ண தொழுகலாம், துவா செய்யலாம். அந்த மாதிரி தொழுத முடிஞ்ச திடீர்னு ஓடினவங்களுக்கு வந்து என்ன செய்யாது, பரக்கத்து உண்டாகாது, வறுமையை கொண்டு வரும். 15வது. 16வது, கடை வீதியில், திட்டுகளில் அப்படி உட்காந்துருப்பது. கடை வீதியில், மார்க்கெட்டில் அப்படி உட்காந்துருப்பது வறுமையை கொண்டு வரும். அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம். அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் அவனது பள்ளி, பிடிக்காதவன் கடை வீதி. 17வது, அது கடை வீதிக்கு போகிறோம், பஜாருக்கு போகிறோம், மாலுக்கு போகிறோம், அங்கேயே நேரத்தை கழிப்பது. போனால் சீக்கிரம் வந்துடணும். அந்த கடை வீதி, பஜாரு, மாலுங்கிறதெல்லாம் சைத்தான் விளையாடக்கூடிய இடம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம். சீக்கிரமாக நம்ம காரியங்களை முடிச்சு ஒரு பொருளை வாங்கி சீக்கிரம் வந்துடணும். 18வது, பாத்திரம் கழுகாமல் ஓரமாக போட்டுறது. சரி, அப்புறம் கழுவிக்கலாம், அவங்க கழுகட்டும், மருமக கழுகட்டும், குப்பி கழுகட்டும், நாத்தனா கழுகட்டும்னு சொல்லி என்ன செய்கிறது, வீடுகளில் அவர் கணவர் கழுகட்டும், பையன் கழுகட்டும் சொல்லி அது மூலையில் போட்டு விடுவது. பாத்திரங்களை கழுகாமலே போட்டு விடுவது வறுமையை கொண்டு வரும். பெண்களை கவனித்துக் கொள்ளுங்கள். 19வது, ஏழைக்கு வரக்கூடிய உணவை அதை ஏமாற்றி வாங்கி சாப்பிடுவது. ஏழைக்கு வரக்கூடிய பொருட்களை நம்ம பொய் சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். இப்போ எம்எஸ்கேல உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஏழை எளியவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம அறியாதவங்க சுமாரான அவங்களுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, இருந்து அவங்க வந்து அதை பொய் சொல்லி வாங்கி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் வறுமையை தான் எடுத்து கொண்டு வரும். அது நம்ம செய்யக்கூடாது. எதுவுமே நமக்கு ஏழ்மைக்கு வரக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டா இப்போ வறுமையெல்லாம் வருவோம். 20வது, அதாவது வாழ்க்கை இரவுகளில் நம்ம முன்னாடிகளில் விளக்குகளை பற்ற வச்சு தான் நம்ம வந்து படிப்போம். கரண்ட் இல்லாத நேரங்களில், கரண்ட் போன நேரங்களில் என்ன செய்வது, லைட்டுகளை, மெழுகுகளை பற்றி வச்சுருப்பாங்க, மெழுகுதிரிகளை பற்றி வச்சுருப்பாங்க. அந்த மெழுகுதிரிகளை நம்ம வாயினால் போய் கூப்பிட்டு ஊதக்கூடாது. இப்படி ஊதுவதனால வறுமையை கொண்டு வரும். 20வது. 21வது, சாஞ்சு இருந்து சாப்பிடுவது, அப்படியே சோபால படுத்துக்கிட்டே சாப்பிடுவது, இது வறுமையை இழுத்து கொண்டு வரப்படும். 22வது, சீப்புகளை உடஞ்ச பல்லெல்லாம் போயிருக்கும், விடாமல் என்ன செய்வோம், சீவிட்டே இருப்பாங்க பசங்க. அந்த 2 விரலில் மாட்டிட்டு சீவக்கூடிய ரவுண்ட் சீப்பு, அதில் பாதி பல்லே இருக்காது. அது போதும், இது போதும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சீவிட்டு இருப்பாங்க. இது உடஞ்ச சீப்பில் சீவுவது வறுமையை தான் கொண்டு வரப்படும். 23வது, பெற்றோர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும். தனிப்பட்ட துவாவே நாயசரா சொல்லி தந்திருக்காங்க. ரப்பில் கமுகுமா அம்மா ரப்பி யானிஸ்டானிங்கிறான்னு சொல்லக்கூடிய அருமையான துவா. தெரியல, அரபி தெரியல, யாரெல்லாம் நீ பெற்றோர்கள் பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு வர்க்க செய்ய, ஆரோக்கியத்துக்குள்ள என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு கையை தூக்கணும், துவா செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பர்க்கத்து வரும். இல்லைன்னு சொன்னால் வறுமை தான் வரும். 24வது, அதாவது நம்மளாம் என்ன செய்வோம், தலப்பாவை கட்டக்கூடிய நபர்களை பார்ப்போம். இப்போ நிறைய பேர் தலப்பா கட்டிட்டு வராங்களா, தொலைக்கு ஜும்மா தொலையில, பெருநா தொலையில கட்டிட்டு வராங்க. அவங்க வந்து உட்கார்ந்து தலப்பா கட்டக்கூடாது. தலப்பா வந்து ஒரு கம்பீரமான ஒரு கிரீடம். அப்போ என்ன செய்யணும், நின்றுக்கிட்டே தலப்பாவை கட்டணும். உட்கார்ந்துட்டு தலப்பா கட்டினா வறுமையை இழுத்து கொண்டு வரப்படும். 24வது. 26வது. 24வது. 25வது, எப்போ நம்ம குரானை திறந்தே பார்க்க மாட்டோம். பள்ளிக்கு வருவோம், வீட்டுக்கு வருவோம், வீட்டில் இருப்போம். குரானை வந்து பார்த்தாலே நன்மை. அப்போ என்ன செய்யணும், அதை எடுத்து கொஞ்சம் ஓதணும். சின்ன சின்ன சூறால ஓதணும். ஓதாத வீடுக
வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமையே கொண்டு வந்து விடுவான். வறுமை இழுத்து கொண்டு வந்துடுவான். வரக்கத்துக்கு குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம தான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு பறக்கத்தான ஒரு கிரந்தம். வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்பட்ட ஒன்று மகிமாரிகள்லாம் போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பறக்கத்தான ஒரு வேதம் குர்ஆன் வேதம் தான். அதை ஓதணும். ஓதலான்னா வறுமையை தான் கொண்டு வரப்படும். 26வது இடது கை கொண்டு வந்து நம்ம சாப்பிடுவது, இடது கையில் சாப்பிடுவது, இடது கையில் தண்ணி கொடுப்பது. நிறைய தடவை சொன்னாலும் நம்ம இடது கையிலேயே நம்ம வந்து தண்ணி கொடுப்போம், இன்னொரு ஒருத்தருக்கு பணம் காசு கொடுப்போம், வாங்குவோம். இடது கையை யூஸ் பண்ணுறோம். இடது கையில் ஏதாவது காயப்பட்டுருச்சு முடியலன்னா பரவாயில்ல. அப்போ இடது கையில் உண்ணுவது வறுமை கொண்டு வரும். 27வது கஞ்சத்தனம் செய்வது. இது சைத்தானுடைய வேலை. நமக்கு ஏதாவது கேட்க வந்தால் உதவி செய்து வந்தாங்க, நமக்கு பால் வாங்கணுமே, நமக்கு நம்மளுடைய பொருள் வாங்கணுமே, தேவை இருக்குன்னு சொல்லி சைத்தான் நம்ம உள்ளத்தை கொண்டு வந்து விடுவோம். அது வரக்கூடியவங்களுக்கு எதாவது கொடுத்து உடனே நம்ம வந்து என்ன செய்யணும், கஞ்சத்தனம் இல்லாமல் செலவு செய்யணும். கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. 27. 28 அதை வந்து என்ன செய்யக்கூடாது, வேஸ்டேஜும் பண்ணக்கூடாது. குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். குடியுங்க, சாப்பிடுங்க, வீண் வரையும் செய்யாதீங்க. வீண் வரையும் செஞ்சு அவங்களுக்கு வறுமையை கொண்டு வரப்படும். 28. 29 பாவம் இருக்க பாவம் குறைத்தி கொண்டே கம்மியாகி கொண்டே வரணும். அதனால தான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தோம். 60 தப்புகள் நம்ம அறியாமலே செய்வோம். நம்ம அறியாமலே நானும் செய்வேன், நீங்களும் செய்வீங்க. இந்த தப்பெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், போக திருத்திக்கணும். அப்போ வந்து அதையும் தப்பு பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் வறுமையை இழுத்து கொண்டு வரும். பாவங்களை குறைக்கணும், தப்பே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. 30வது படிக்கட்டில் நம்ம என்ன செய்ய வேண்டும், உட்காரக்கூடாது. படிக்கட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பெண்கள், ஆண்கள். உள்ளே போனோம், வெளியே வரணும். படிக்கட்டில் நின்று பேசக்கூடாது. 31வது எறும்புகள்லாம் சிலவங்க வந்து எரிக்கக்கூடாது. வறுமையை தான் கொண்டு வரும். எறும்பு என்ன செய்யக்கூடாது, தீ வச்சு கொளுத்தக்கூடாது, வறுமையை கொண்டு வரும். 32 பேனு, தலையை வைக்கக்கூடிய பேனு என்ன செய்யக்கூடாது, அப்படியே எடுத்து கீழே விட்டு விடக்கூடாது. அப்படி விட்டானா வறுமையை கொண்டு வரும். இப்போ நாயெல்லாம் கோர்ட்டில் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு அதை பாதுகாப்பு செய்து வைக்கணும். ஏன்னா மக்களுக்கு இடைஞ்சலாகுது. சின்ன குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போக முடியல, கடைவீதிக்கு போக முடியல, வெளியே வர முடியல, கடித்து எல்லாத்தையும் உயிர் எடுத்துருது. அது எவ்வளோ சிரமமாக இருக்குது. கேஸ் போட்டு அதை சட்டம் போட்டான். ஆனால் அந்த நாயை வீதியில் தான் விடணும். கடிக்கட்டும் பரவாயில்ல, அது வீதியிலே விட்டுருங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. எல்லா இடங்களும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அப்போ அது மாதிரி அது எந்த பிரயோஜனம் இல்லை. அதை வந்து கொல்ல வேணாம். ஒரு இடத்துல அப்படியே கூண்டு போட்டு அதை தனியான முறையில் தீனி போட்டு வளர்த்தலாம். ஆனால் அது வந்து வெளியிலே விட்டு விடணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. அது மாதிரி பேனை விட்டு விடுவது, சும்மா விட்டு விடுவது வறுமை இழுத்து கொண்டு வரும். அதெல்லாம் பேனெல்லாம் பிடிச்சா அப்படியே கொண்டுடணும். 33வது விபச்சாரம் செய்வது. செய்கிறாங்களே, நல்லா தான் இருக்காங்க, அது தெரியாது எப்போ அவங்க வந்து அல்லாஹ் தஆலா சோதிப்பான்னு சொல்ல முடியாது. அதனால் வறுமையை கொண்டு வரப்படும். 34வது வட்டி சாப்பிடுவது, அதில் எழுதுவது, அதில் உறுதுணை செய்வது, அதுக்கு உண்டானது யாரெல்லாம் சப்போர்ட் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வறுமை எடுத்து கொண்டு வரப்படும். 35 அதிகமான மழை காற்று வருகின்ற பொழுது திட்டுவது. அது அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, அல்லாஹ்வுடைய செயல் தானே, எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை. அந்த மழை பெய்யும் போது மழையை திட்டுவது, அது மழை ரஹ்மத்தாக இருக்கலாம். அது துவாரம் இருக்குது, துவாரம் வந்து செய்யலாம். அது மழை திட்டுவது வறுமையை கொண்டு வரப்படும். 36வது பாவம் செய்யக்கூடியவன் மது அருந்துகிறான், அவனுக்கு என்ன செய்வது, சப்போர்ட் பண்ணுவது, அன்பு செலுத்துவது, அவனை புகழ்வது. எதுக்கு, துனியாவுடைய ஆதாயத்துக்காக வேண்டி. அவன் ஏதாவது சீட்டு கொடுப்பான், அவனை ஏதாவது நமக்கு வந்து வேலை கொடுப்பான், நமக்கு ஏதாவது கடன் கொடுப்பான்னு சொல்லுறதுக்காக வேண்டி அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பது. யாரை, பாவியை, மது அறிந்தவனை, வட்டி வாங்குறவனை, இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடியவனை, பாவிகளை நம்ம வந்து என்ன செய்வது, புகழ்வது, வறுமையை கொண்டு வரும். 37 பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது வலது காலை வச்சு போவது, இது வறுமையை கொண்டு வரும். இடது காலை வச்சு அல்லாஹும்ம இன்னி குபுஸி வல் ஹபாயிஸ் துவா ஓதித்தான் உள்ளே போகணும். ரெஸ்ட் ரூமில் சைத்தானுடைய வீட்டுக்கு போகும்போது இடது காலை வச்சு போகும். நம்ம என்ன செய்வோம், சர்வசாதாரண வலது காலை வச்சு போவோம், வறுமையை கொண்டு வரும். பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது என்ன செய்யணும், வலது காலை வச்சு உள்ளே போகணும். அதில் பள்ளிவாசலில் இடது காலை வச்சா வறுமையை கொண்டு வரும். 39
உணவுகளில் என்ன செய்வது, குப்பைமேட்டில் அப்படியே வீசியிருப்பாங்க. நிறைய உணவுகளை அது அளவாக வாங்கி அளவாக சமைச்சு அது வந்து சாப்பிட்லாம். அது எக்ஸ்ட்ரா ஆகும்போது நம்ம உடனே என்ன செய்யணும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துடணும். அது வந்து குப்பை தொட்டியில் டிச்சுகளில் வீசி அதை இழிவுபடுத்துவது. உணவை இழிவுபடுத்தினா அதில் அப்படியே வறுமை வந்துவிடும். 40 உணவு தானியங்களை பதுக்குவது. பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஆசிரியர்களை போட்டு அப்படி பதுக்கி வைக்கிறாங்க. தக்காளி, வெஜிடேபிள்லாம், ஆப்பிள், திராட்சை இதெல்லாம் பதுக்கல் வைக்கிறாங்க. அது மருந்தடிச்சு கேடு வராமல் இருப்பதற்காக உணவு ஊறுகாய் போன்ற விஷயங்கள்ல விநாயகரை ஊற்றி அது இது நம்ம முழுகக்கூடிய அது ஒரு நேரம் ஒரு 4 வரை தான் இருக்கும். அது இப்படியா 4 இருப்பதற்காக வேண்டி பதுக்கிறதுக்காக வேண்டி பல மருந்துகளை வச்சு பதுக்கிறது. இது வறுமையை கொண்டு வரும். பதுக்கக்கூடாது, உணவுப் பொருட்களை பதுக்கக்கூடாது. 41 அதாவது 42 துணியை கொண்டு நம்ம உடுத்தின துணியை கொண்டு சுத்தம் செய்வது, வீட்டை கூட்டுவது. பெண்கள் சாடு போட்டிருப்பாங்க, அதை வச்சு அப்படியே வீட்டை சுத்தப்படுத்துவது, அதை செய்யக்கூடாது. நம்ம அந்த சீமாரில் துணி வச்சு சுத்தம் பண்ணுறதுக்கு அவனுக்கு கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம சுத்தம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. துணி வச்சு நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய துடைக்கக்கூடிய துண்டை வச்சு, தலை துடைக்கக்கூடிய துண்டை வச்சு, மேலே சாலை போட்டிருக்கக்கூடிய சாலை வச்சு என்ன செய்யக்கூடாது, வீடு பெருக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அது மாதிரி 43 சிலருடைய பழக்கம், சிறுவர்கள் பெரியவர்கள்லாம் பெண்கள் அதிகமாக பழகக்கூடிய பழக்கம் என்ன செய்வாங்க, நகத்தை கடிப்பது. நகத்தை கடிப்பது வறுமையை கொண்டு வரும். நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். 44 நம்ம பேசும் போதெல்லாம் சர்வசாதாரண பொய் சொல்வது. எதுக்காக வேண்டி, நம்ம பெருமைக்காக வேண்டி, நம்ம உத்தமன்னு சொல்வதற்காக வேண்டி அரிசந்தாடு பேர் வாங்க போய் பொய் சொல்லுவோம் தேவையில்லாமல். அது என்னதான் இருந்து நமக்கு தெரிஞ்சு போய் யாரை எப்படி தெரியும். நான் பொய் சொல்லி பெருமை இருக்கணும் பொய் சொன்னால் அது வறுமையை தான் இழுத்து கொண்டு வரும். 45 பாத்ரூமில் உதவு செய்வது. நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது என்ன சட்டம், எப்படி பெரிய ரூமாக இருந்தால் செய்யலாம், சின்ன ரூமாக இருந்தால் செய்யக்கூடாது சட்டம் போட்டிருக்கோம். அது நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ரெஸ்ட் ரூமில், பாத்ரூமில் என்ன செய்யக்கூடாது, உதவு செய்யக்கூடாது. 45. 46 நம்ம சாப்பிட்டு முடிஞ்சு நம்ம கை துணியை வச்சு நம்முடைய உடையை வச்சு நம்முடைய உடுத்தின உடையை வச்சு வாய் துடைப்பது. மேலே சொன்னோம் முகமெல்லாம் உதவு செஞ்சுட்டு நம்ம துணியை கொண்டு துடைப்பது. இது சாப்பிட்டு நம்முடைய உடையை கொண்டு துடைப்பது வறுமையை கொண்டு வரும். 47 நம்ம அறியாதவருக்கு நம்ம சலாம் சொல்லாமையே போவோம். ஏதோ தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, தாடி வச்சவங்க, தொப்பி வச்சவங்க சலாம் சொல்கிறோம். அப்படி இல்லை. சலாம் எப்போதும் எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் சலாம் சொன்னாலே பர்க்கத்து. சலாம் அலைக்கும், அல்லாஹ் சாந்தி சமாதானம் சொன்னால் திடீர்னு வாலைக்கும் நமக்கும் அந்த துவா கிடைக்கிது. வாலைக்கும் உங்களுக்கும் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லக்கூடிய சலாமை குறைப்பது, சொல்லாமல் இருப்பது, அறிமுகம் ஆகாதவங்களுக்கு சலாம் சொல்லாமல் இருப்பது வறுமையை கொண்டு வரும், வர்க்கத்து இருக்காது. 48 வியாபாரம் செய்யக்கூடியவங்க அளவு நிலவியில் தூக்கத்தில் என்ன செய்வாங்க, ஃப்ராடு செய்வாங்க. அதில் வந்து ஏமாற்றுவாங்க. அளவியில், நிறுவியில், அடித்தட்டில் காந்தத்தை வச்சு வெயிட் பண்ணுற மாதிரி டெக்னிக்கில் என்ன செய்வாங்க, அளவு தூக்கத்தில் அவங்க என்ன செய்வாங்க, ஏமாற்றுவாங்க. அது செஞ்சால் வறுமையை கொண்டு வரும். 49 நம்ம குடி தண்ணி ஒரு கிணறுல, ஒரு வீடுகளில், ஒரு கிராமங்களில் கிணறு இருக்கும், நல்ல சுத்தமாக நல்ல தண்ணியாக இருக்கும். அதை என்ன செய்வாங்க, எல்லாம் வந்து குடிப்பெருக்க தண்ணி எடுக்க வருவாங்க. ஆனால் சில கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. குடிக்கிற தண்ணியை கேட்கக்கூடியவங்களுக்கு தடுப்பது. உஸ்மான் அல்லாஹ் தஆலா அன்ஹு மதீனாவில் அழகான முறையில் யகூதியத்திலிருந்து அவங்க உடனே அவங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து சொந்தமாக அந்த கிணறை வாங்கி கொடுத்தாங்க குடி தண்ணீருக்காக வேண்டி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தாங்க அவங்களுக்காக வேண்டி. அப்படிப்பட்ட குடி தண்ணீரை வந்து தடுப்பது வறுமையை இழுத்து கொண்டு வரப்படும். 49. 50 2 விரலில் சாப்பிடக்கூடாது. 3 விரலில் தான் சாப்பிடணும். 3 விரல் 4 விரல் அப்படி 2 விரலில் ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டு ஏதாவது அடிபட்டுது எதாவது இருந்ததுன்னா பரவாயில்ல, நம்ம அது வந்து சுண்ணத்து இல்லை, முறையில், அது வறுமையை கொண்டு வரும். 2 விரலில் சாப்பிடக்கூடாது, வறுமையை கொண்டு வரும். 50. 51 இறைநேசர்களை இழிவுபடுத்துவது, இமாம்களை இழிவுபடுத்துவது, முஸ்லீம்களை இழிவுபடுத்துவது. ஈமான்தாரி
இறைநேசர் அவுலியாக்கள் அவங்களை இழிவுபடுத்த அதிகமான மக்கள் இழிவுபடுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சர்வசாதாரணமாக இழிவுபடுத்திடுறாங்க. அப்படி இழிவுபடுத்துகிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கு வறுமையாக அந்த தலை கொடுத்து விடுவோம். 51 52 அப்படியே சிலவங்க பார்க்கும்போது சோகமாக தாடியில் கை வச்சு உட்காந்துருப்பாங்க. பெண்கள் அதிகமாக உட்காருவாங்க, பசங்கள் உட்காருவாங்க. தாடியில் கை வைத்து இருப்பது வறுமை கொண்டு வரும். தாடிக்கட்டையில் கை வச்சு இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடாது, வறுமையை கொண்டு வரும். அது மாதிரி 53 கெட்டின தண்ணியில் கெட்டியிருக்கும் தண்ணியில் அதில் என்ன செய்யக்கூடாது, ஒன்று சேர்க்கக்கூடாது, அது வறுமையை கொண்டு வரும். 54 கொட்டாவி வரும்போது கையை வச்சு தடுக்கணும். 55 நிர்வாணமான முறையில் குளிக்கக்கூடாது, நிர்வாணமான முறையில் தூங்கவும் கூடாது, நிர்வாண முறையில் குளிக்கவும் கூடாது, வறுமையை கொண்டு வரும். 56 மது அருந்தக்கூடியவங்க வறுமையை கொண்டு வரும், அவங்க குடும்பத்துக்கே வறுமையை கொண்டு வரும். மது அருந்து அவருக்கு மட்டுமல்ல, நம்ம அந்த குடும்பம், அந்த ஃபேமிலி அனைவர்களுக்கும் வறுமையை கொண்டு வரக்கூடும். 57 கபஸ்தானில் ஜோக் எடுத்து சிரிக்கக்கூடாது, கபஸ்தானில் போனால் சிரிக்கக்கூடாது. உஸ்மானியத்தெல்லாம் இப்படி அழுது தாடி நனைகிற அளவுக்கு அழுதாங்க, நம்ம மதிச்சு பார்க்கணும். அது சிரிக்கக்கூடாது, வறுமையை கொண்டு வரும். படியில் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே சீமாரி குப்பையை கூட்டு வைக்கக்கூடாது, சீமாரி வைக்கக்கூடாது, குப்பைகளை கூட்டு வைக்கக்கூடாது, வறுமையை கொண்டு வரும். 59 கதவில் சாஞ்சு நிற்கக்கூடாது, உள்ளே போய் உட்காரணும், வெளியே வரணும், வெளியே வந்து உட்காரணும், கதவில் சாஞ்சு நிற்கக்கூடாது. 60வது மெயினானது அது ஃபித்னத்து அஷத்துல் கத்தல், கொலையை விட இந்த ஃபித்னா, ஒருத்தர் கோல் சொல்லுவது, புறம் பேசுவது, இல்லாத அவதூறு சொல்லுவது, ஒரு மனிதனை பற்றி சொல்லுவது மிகப்பெரிய கொலையை விட மிகப்பெரிய பாவம். அது சொன்னால் வறுமையை கொண்டு வரும், மிகப்பெரிய பாவம் எழுதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 60 விஷயங்களையும் தவிர்த்து இருந்து அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கை தருவாயாக. அது மாதிரி ஒரு சூறா நான் சொன்னேன், அந்த சூறா சூறா வாக்கிய சூறாவை நீங்கள் தினசரி ஓதுங்க, வறுமை இல்லாமல் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவோம். அது மாதிரி ஒரு இஸ்ம சொன்னேன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலியில் அலீம், ஒரு 3 தடவை டெய்லி ஓதுங்க, எந்த வறுமையும் வராது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் வறுமை இல்லாத பரக்கத்தான வாழ்க்கை தந்து இம்மையும் வெற்றி தருவானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.